சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் திருஷ்யம் 3. பாப்பநாசம் சொல்லிட்டு தமிழ்ல நம்முடைய கமலஹாசன் நடித்து வெற்றிகரமா ஓடிய படம். ஆனா என்னன்னா அது மலையாளத்துல தான் முத திருஷ்யம் அப்படின்னு வந்த படத்தை தான் தமிழ்ல பாப்பநாசம் சொல்லிட்டு திரு கமலஹாசன் நடிச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அதுக்கப்புறம் திருஷ்யம் 2, திருஷ்யம் 3ன்னு 3வது பார்ட் வந்தா கூட இது வரைக்கும் பாப்பநாசத்தோட 2வது பார்ட் 3வது பார்ட் வரல. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்ப எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த ரிவ்யூ பாக்குற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும், திருஷ்யத்தோட கதை எல்லாருமே உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். இருந்தா கூட ஒரு சும்மா ஒரு அவுட்லைன் என்ன அப்படின்னா, ஒரு தன்னுடைய பெண்ணை தவறா நினைக்க வந்த ஒரு நண்பனை, அந்த பெண்ணோட நண்பனை அந்த குடும்பமே அடிச்சு சாவடிச்சுட்டு அதை மறைக்கிறாங்க. அதை மறைக்கிறது யார், அந்த பையன் யார் அப்படின்னா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியுடைய மகன். எப்படி ஒரு சினிமாவையே தன் வாழ்க்கை நினைச்சு கொண்டிருக்க திரு மோகன்லால் அவர்கள் எப்படி தன்னோட குடும்பத்தை அந்த போலீஸ் அதிகாரி காப்பாத்தார் அப்படின்றது முதல் பாட்டு. 2வது பாட்டு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ இது 3வது பாட்டு. ஒரு படம் விதவிதமான கதைகள். இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கில படங்கள் போலீஸ் ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் வரும். ஒரு பாட்டும் ஒரு கதையா இருக்கும். அந்த மாதிரி பல படங்கள் இருக்கு. இப்ப நீங்க அதே மாதிரி டெர்மினேட்டர் அந்த மாதிரி படம் எடுத்தீங்கன்னா கூட அது தமிழ்ல வர ஆரம்பிச்சு சில காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த மாதிரி செகண்ட் பார்ட் இருக்கு. அது சிங்கம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றது நம்ம சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 வந்தது. அது 1ல இருந்த அந்த ஒரு விறுவிறுப்பு 2ல குறைய, 2ல கொஞ்சம் விறுவிறுப்பு, 3ல சுத்தமா குறைஞ்சிடும். ஆனா அதுக்குண்டான அந்த பிளேவர் அப்படியே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த திருஷ்யம் படத்துல இதுல என்னன்னா அவர் தன் மகளை மகளையும் குடும்பத்தையும் அந்த போலீஸ் அதிகாரி காப்பாற்றணும். ஆனா கொலை செஞ்சது உண்மை. எப்படி மறைக்கிறாரு, அந்த போலீஸ் அதிகாரி விடாம எப்படி துரத்துறாருன்னா திருஷ்யம் படத்தினுடைய இந்த 2 ஆஃப் கணக்கு தான். 3வது ஆஃபும் அதே தான். இதுல என்ன பண்றாருன்னா படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அவர் தன் கதையை என்ன பண்றாரு, ஒரு பெரிய சினிமா ப்ரொடியூசர் ஆயிடுறாரு. ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் வச்சு அவருடைய கதையை ஒரு மாதிரி சின்னதா மாத்தி என்ன பண்றாரு, ஒரு படமா எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச அந்த படம். அந்த படத்துக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒருத்தவங்க வராங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டா பாடல பாப்பநாசம் படம் ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க. அதுல வர கேட்டான கலாபவன் மணி, அதாவது அந்த நம்முடைய கமலஹாசன் எதிர்பார்லையா ஒரு போலீஸ், அவருடைய மகள் தான் அந்த ரிப்போர்ட்டரு. அவங்க என்ன பண்றாங்க, இவருடைய ஆட்டிடியூட பார்த்துட்டு இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சம்பந்தப்பட்ட விஷயம் பின்தொடர்ந்துனே இருக்கிறாங்க. ஏன்னா க்ளூ என்ன கிடைக்குமா, ஏன்னா முதல் பாட்டிலே அந்த அவருடைய அப்பா ரொம்ப அவமானப்பட்டிருப்பாரு. அதனால அந்த அவமானத்துக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்றாரு, இந்த மோகன்லாலுடைய அந்த குடும்பத்தை அப்படியே ஒரு இடமா பின்தொடர்ந்து ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாரு. இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி விஷயம் நான் கண்டுபிடிச்சிட்டப்பா, அவங்க இப்படிதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவுட்லைன் எடுத்துன்னு அவங்க அப்பாட்ட கொடுத்தோன்னே அவங்க அப்பா என்ன பண்றாரு, அதை வச்சு அவர் போலீஸ்ல அவரை அமுச்சு விட்டுறாங்க. சீரியஸான சில ஆக்ஷன் எடுத்து என்ன பண்றாரு, அது ரொம்ப கத்தி காட்டி அதை காட்டி இதை காட்டி எந்தெந்த சப்ஜெக்ட் இவங்க பிடிச்சாங்களோ அந்த சப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு மிரட்டி சில உண்மைகளை அவர் கத்துக்கிட்டு இப்படிதான் பிளான் பண்ணாரு, இப்படிதான் இதை முடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த கொலையுண்ட பையன் இருப்பான் பாருங்க, முதல் பாட்டுல அந்த குடும்பம் சேர்ந்து சாவடிச்சு இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்துடுறாங்க. அப்பா மட்டும் ஊர்ல இருந்து வராங்க. அம்மா கையில சைல இருந்து போயிடுது. அவங்க அப்பா மட்டும் அங்கிருந்து இங்க இருக்க கேரளால இருக்கக்கூடிய அந்த அந்த காவலருடைய ஃப்ரெண்ட் இருப்பாரு இல்லையா, ஒரு எஸ்பி மாதிரி இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இந்த விஷயம் ஏமாத்திருக்காரு, என் பையனுக்கு என் பையன் நீதி வேணும், அவனை எப்படி ஜெயில போடு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார்ட்ட போயிட்டு என்ன பண்றாரு, ஹெல்ப் கேட்கிறாரு. இதுதான் இந்த படத்தினுடைய. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, மாட்டினாரா கொண்டாங்களா, எப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி பிளான் பண்ணாங்க, அதை மறுபடியும் மோகன்லால் முறியடிச்சாரா முறியடிக்கலையா, கடைசியில என்ன ஆகுது, இந்த வாட்டியாவது ஒத்துக்கிறாரா ஒத்துக்கலையா, நான் தான் கொல்லப்படும் ஒத்துனாரா ஒத்துக்கலையா, எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்தினார் அப்படின்ற படம் தான் இந்த திருஷ்யம் படத்தினுடைய கதை. ஏற்கனவே கேட்ட கதை தான். எதனா அவர் அங்கங்க பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு படம் எடுத்து நம்மளை உட்கார வச்சிருவாங்க 2 பார்ட்லயும். அந்த 3வது பார்ட்ல பாத்தீங்கன்னா ஆஃப் நீங்க ஒரு ஒரு ஜாலியாவோ இல்ல ஒரு கிரைமாவோ த்ரில்லராவோ பார்க்க முடியல. இந்த ஒரு தூக்கம் வர மாதிரி, அதாவது ரொம்ப ஒரு கதையே மலையாள படங்களே ரொம்ப அப்படியே மெதுவாக தான் டிராவல் ஆகும் அதுல. ஆனா அங்கங்க இந்த திருஷ்யம் படத்துல அங்கங்க சில காட்சிகள் நம்மள நிமிர்ந்து உட்கார வைக்கக்கூடிய காட்சிகள் முதல் பாட்டு செகண்ட் பாட்டு பல இடத்துல இருந்திருக்கும். ஆனா இந்த 3வது பாட்டுல பாத்தீங்கன்னா இசையும் ரொம்ப மென்மையான இசை, சீனம் ஒன்றும் ஒரு விறுவிறுப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த ஆஃப் சீட்ல உட்காந்து நம்மளால நின்று அந்த படத்தை லைக்கவே முடியல. அது மாட்ட காட்சிகள் மாட்ட நீண்டு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் செகண்ட் ஹாஃப்ல காரணம் சொல்றாங்க. இருந்தா கூட அவ்வளோ பெரிய இழிவு முதல் பாட்டுக்கு தேவையா அப்படின்றது கண்டிப்பா அந்த டைரக்டர் கண்டிப்பா அதை யோசிச்சிருக்கணும். இன்னும் கூட கொஞ்சம்
கட் பண்றதுதான் தாராளமா கட் பண்ணலாம். இந்த படம் 2 ஹவர் 40 நிமிஷம் இருக்கு. இந்த முதல் பார்ட்டை கடக்கிறதே 3 ஹவர் 20 நிமிஷம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த செகண்ட் பார்ட்ல வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் பார்ட் எண்ட்ல வந்து ஒரு இது வைக்கிறாங்க, ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க பல முடிச்சுகள் போடும்போது அந்த மொத ஆஃப் இருந்த அந்த ஸ்லோவோ வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அங்கங்க நம்மளுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பையும் கொஞ்சம் சுறுசுறுப்பையும் இந்த செகண்ட் ஹாஃப் படம் கொடுக்குது. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல போகும்போது ஒரு 2-3 ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. எப்பயும் போல அந்த படத்துல வர மாதிரி ஒரு 2-3 ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து உண்மையா வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது வந்து பரவாயில்லடா அப்பா, கொஞ்சம் வந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் திருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை கொடுத்துருக்கு இந்த திருஷ்யம் 3 படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப கதையில வந்து ரொம்ப அவங்களாம் மெனக்கடல. ஆனா ஒரு சப்ஜெக்டை மட்டும் கரெக்டா ஒரே ஒரு சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதை ரொம்ப நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 60 to 70% தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பார்த்து லைட்டா அதே போர் அடிச்சு அதே முகங்கள். அந்த நம்ம மோகன்லாலோட பெரிய பொண்ணா நடிச்சவங்கலாம் வந்து முகத்துல ஒரு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது, ஒண்ணுமே காட்டல. அவங்க மாட்ட தேமன் போறாங்க. ரெண்டாவது பிறந்த பொண்ணு எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நல்ல இது இருக்கும். இப்போ வந்து ரொம்ப 3வது பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு வந்து ஆக்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பரான மீனா எப்பயும் போல அதே மாதிரி வந்து 2-3 சீன் நடிச்சுட்டு போறாங்க. மோகன்லால் வந்து அதே முகத்தை வச்சிருந்தாருன்னா கூட அவருடைய ரியாக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற வந்து கை கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் மாதிரி இந்த தேர்ட் பார்ட் எல்லாம் ரொம்ப ஸ்லோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ரொம்ப போர் அடிச்சுட்டு ரொம்ப ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ற ரகம் கிடையாது. ஆனா அதே மாதிரி சூப்பர் டூப்பர் சொல்றதுக்கும் ரகம் கிடையாது. ஒரு மிடிலா இருக்கு. மலையாள அரசியல் வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு 70% வந்து கண்டிப்பா மனநிறைவு தரும். அந்த திருஷ்யம் 1 and 2 வந்து ஒரு 90% கொடுத்திருந்தா இது ஒரு 70% தான் வந்து ஒரு மனநிறைவு தரும். தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து 50-60 தான் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோ படத்தை வந்து பார்ப்பாங்களா தமிழ் ஆடியன்ஸ் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. மற்றபடி குடும்பத்தோட போய் பார்க்க தான் தாராளமா பண்ணலாம். பெரிய காமெடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 1-2 காமெடி தான் தவிர பெருசா காமெடின்னு ஒன்றும் பெருசா இல்ல. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒன்றும் பெருசா இல்ல. சும்மா நீங்க ஒரு 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 ஜாலியா ஒரு போயிட்டு வரலாம், டைம் பாஸ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வரலாம். ஆக்டிங் எல்லாம் ஒன்றும் பெரிய ஆக்டிங் கிடையாது. மியூசிக் ஒன்றும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி மியூசிக் கிடையாது. பாடல்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது படத்துல. இப்போ பல படங்கள் வந்து பாடல்கள் கிடையாது. அதே மாதிரி ரகம் தான் இந்த படம். இந்த வந்து பெரிய பாடல்கள்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட மோகன்லாலுக்கு வந்து ஒரு வெற்றி படம் தேவைப்படும் இந்த நேரத்துல வந்து இந்த படம் அவருக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதி பெருமூச்சை கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் ஒரு ஆவரேஜ் பிலிமாவும் இருக்கு இந்த திருஷ்யம் 3.